ஏய் சொத்து முட்டை, இன்னைக்கு சண்டே தானே, வா வெளியில போயிட்டு வரலாம். என்ன அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஏய் ஜெனி, ஏய் ஜெனிமா, என்னடா போ பேசாம. கொஞ்சம் என்னை பாரு. போடா. இப்ப நீ பார்க்க போறியா இல்லையா? என்ன? எதுக்கு ஜெனி அழுற? விஜய் ஏதாவது திட்டாளா? அண்ணா, என்னாச்சுன்னு சொல்லு. நான் ஜீவாவை லவ் பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா, அதனால திட்டாரா? இல்லடா, உனக்கு கௌசிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணும்போது எனக்கும் அத்தனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, ஆனா அதுதான் நீ அப்பா கிட்ட நான் படிக்கணும் இப்போதைக்கு எதுவும் வேணாம்னு சொல்லி தள்ளி போட்டுட்டில்ல, அப்புறம் என்ன? அப்பவும் ஓகே சொல்லிட்டாரே. ஆமாடா, அப்போ ஓகே தான் சொன்னாங்க. ஆனா அந்த அத்தை இருக்குல்ல, அப்பா மனசே மாத்திட்டாங்க. உன் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறான், அதை என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கட்டும்னு சொல்லி அப்பா மனசை மாத்திட்டாங்கடா. அத்தா வேற அத்தை கிட்ட நான் கல்யாணம் பண்ண ஜெனி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறாரா. அவருக்கு கல்யாண வயசு வந்ததுனால எங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அப்பா கிட்ட பேசிட்டாங்கடா. அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜெனிமா சொல்ற? இவ்வளவு சீரியஸா போயிருச்சா? ஆமாடா. இந்த பாரு கிருஷ்ணா, ஜீவா என்னை லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவர் கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு நான் இருந்துருவேன். ஆனா அவர் இடத்துல இன்னொருத்தரை வச்சு என்னால பார்க்க முடியாது கிருஷ்ணா. கண்டிப்பா நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன். லூசு மாதிரி பேசாத ஜெனி. நீ தைரியமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. இப்படிலாம் யோசிச்சேன்னா அவ்வளவுதான். அப்புறம் நான் என்னடா பண்றது? ஜீவாவும் என்னோட லவ் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. வீட்லயும் இவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது? ஒத்த ஆளா நான் எப்படி சமாளிக்கிறது? எனக்கு யார் இருக்கா ஹெல்ப் பண்றதுக்கு? என் வழி எனக்கு தான் தெரியும். வெளிப்படையா தான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி சரி, ஃபீல் பண்ணாத, அண்ணன் பாத்துக்கிறேன். நீ என்ன பார்த்துப்ப? அந்த அத்தையை மீறி ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. அத்தை பேச்சு தான் அப்பாவும் கேட்பாங்க. நீ ஃபீல் பண்ணாத ஜெனி, உன் அண்ணன் நான் இருக்கேன், கவலைப்படாத. நான் அத்தாங்கிட்ட பேசுறேன், சரியா? இந்த விஷயத்த அத்தைக்கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ சொல்றது வேஸ்ட். ஏன்னா அவங்களால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அத்தான் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்லியான டைப். ஸோ நான் அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன். என்னத்தன சொல்லுவேன்? நான் ஜீவாவை லவ் பண்றது பத்தியா? சேச்சா, நான் அப்படி சொன்னா நீ மாட்டிக்குவ. கண்டிப்பா நான் அப்படி சொல்ல மாட்டேன். வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். அப்படியும் அவர் சமாதானமாகல, கல்யாணம் பண்ண உன்னை தான் பண்ணணும்னு சொன்னாருன்னா வேற வழியில சொல்லிதான் ஆகணும். நீ வேணாண்டா. இந்த விஷயம் தெரிஞ்சா அப்பா ஜீவா மேலதான் கோவப்படுவாரு. அவரே பாவம் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பா ஜீவாவை வேலையை விட்டு நிறுத்திடுவாருடா. வேணாண்டா. அப்புறம் நான் எப்படிடா சொல்லி சமாளிக்கிறது? அப்ப நீயே ஒரு ஐடியா கொடு. நான் என்ன போய் சொல்லட்டும் அத்தாங்கிட்ட? நான் லவ் பண்றதா வேணா சொல்லிக்கோ, ஆனா யார லவ் பண்றதா சொல்லாத. ஜீவான்னு தெரிஞ்சா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிரும். என்னால ஜீவாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரி, இந்த ஐடியாவும் நல்லாதான் இருக்கு. சரி, நான் போய் அத்தாங்கிட்ட பேசுறேன். நீ ஃபீல் பண்ணாத, கண்ணத்தோட. சரி. என்ன நடக்க போதோ பயமா இருக்கு. டேய் சாரிடா, போடா ஃபூல். சரி, வெளியில இருக்கவங்கள நம்ப முடியாதுன்னு தான் போலீஸ் ஃப்ரெண்டு உன்னே நம்பினேன். ஆனா நீயே இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த ஃபூட்டேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஃபூட்டேஜ் தெரியுமா? அந்த ஃபூட்டேஜ்ல இருக்கிறது மட்டும் நானும் தெரிஞ்சா கண்டிப்பா என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். எல்லாரும் என்னை கேவலமா பார்ப்பாங்க. இந்த பழியை நான் எப்படியாச்சும் அந்த கிருஷ்ணா மேலையும் அவன் ஃப்ரெண்டு ஜீவா மேலையும் போட்டுடலான்னு நான் எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அவன் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேர் மேலதான் சந்தேகம். இந்த ஃபுட்டேஜ் எடுத்து வந்து ஏஐ மூலமா என் ஃபேஸை மாத்தி கிருஷ்ணா ஃபேஸையும் ஜீவா ஃபேஸையும் வச்சு இந்த மர்டரே அவங்க ரெண்டு பேர் தான் பண்ணதா மாத்திரலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியடா. பயங்கரமா சொதப்பி வச்சுட்ட. இப்ப நான் என்ன பண்றது? அந்த ஃபுட்டேஜை யார் எடுத்துட்டு போனான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சாரிடா மச்சான், நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சு கிழிச்சிங்க. உங்களெல்லாம் நம்பினா பிரயோஜனமே கிடையாது. என் ஆளுங்களை விட்டு எப்படினாலும் அந்த ஃபுட்டேஜை நான் எடுத்துருவேன். பட் அந்த ஃபுட்டேஜ் எங்க இருக்குன்னு தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி ஏதாச்சும் க்ளூ கிடைச்சா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரிடா மச்சான், கண்டிப்பா சொல்றேன். இந்த விஷயத்துல நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு வெளியில ஏதாவது தெரிஞ்சது மாமனை ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னை கொன்றுவேன். ஏய் மச்சான், என்னடா இப்படி சொல்லிட்ட? நான் போய் உன்னை காட்டி கொடுப்பேனா? கண்டிப்பா காட்டி கொடுக்க மாட்டேன்டா. எனக்கு இது வரைக்கும் நீ எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் போலீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே நீதான். சத்தியமா சொல்றேன், நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஏதாவது காட்டி கொடுக்கற சுச்சுவேஷன் வந்தாலும் நீ என் பேரை சொல்லவே கூடாது. சரிடா.
என்னப்பா தருண்? வாங்கம்மா. என்ன உன் போலீஸ் ஃப்ரெண்ட் கூட டீப்பா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? என்ன விஷயம்? அம்மா, எனக்கு என்கேஜ்மெண்ட் வருதுல, அதான் அவனை இன்வைட் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லைம்மா. ஆமாங்க ஆண்டி, அதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம். ஓஹோ, சரி சரி. ஆமாப்பா, அவனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். உங்க ஃபேமிலியோட எல்லாரும் வந்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க ஆண்டி. சரி சரி, நீங்க பேசிட்டுங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயோ பரவாயில்ல ஆண்டி, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அட சும்மா இருப்பா, இது என் தம்பி வீடு தான். நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏதாச்சும் சாப்பிட. சரிங்க ஆண்டி. என்ன மச்சான், நம்ம பேசிட்டு இருந்ததை ஆண்டி கேட்டிருப்பாங்களோ? இல்ல இல்ல, நீயா பேசி எதையாவது உளறி வச்சிடாத. சரி மச்சான், எப்படியாச்சும் உனக்கு அந்த ஃபுட்டேஜ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். என்னது ஃபுட்டேஜா? ஐயோ கிருஷ்ணா, எங்க டிபார்ட்மெண்ட்ல எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ வந்த உடனே நான் உனக்கு அந்த ஃபுட்டேஜும் உன்கிட்ட கொடுத்துட்றேன். சரியாடா மச்சான்? போதும் நிறுத்து. வா கிருஷ்ணா. இவர் அந்த போலீஸ்காராச்சே. தருண், இவர் யாரு? இவன் தான் என்னோட மாமா பையன் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இவன் என்னோட ஃப்ரெண்டு அசோக். இங்கதான் A2 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்குறான். ஓ, ஹாய் சார். ஹாய் கிருஷ்ணா. நைஸ் டு மீட்டிங் யூ சார். நைஸ் டு மீட்டிங் யூ. மச்சான், அந்த ஃபுட்டேஜில் ஏஐ மூலயமா உன்னோட படத்துக்கு பதிலாக ஒருத்தன் படத்தை மாற்றணும்னு சொன்னியே, அது இவன் தானா? ஆமாம். இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசாத, அவனுக்கு சந்தேகம் வரும். இப்போ நீ போ, அப்புறமா நான் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்டேஜை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், சரியா? இப்போ போ. ஓகே மச்சான், பாய். என்னத்தான் உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஏதோ ரகசியமாக சொல்லிட்டு இருக்காரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு அர்ஜென்ட்டாக ஸ்டேஷனில் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சரிங்க சார். அன்னைக்கு நம்ம முகத்தில் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்ததுனால நம்மளை அடையாளம் தெரியல போல. நல்ல வேலை, கிரேட் எஸ்கேப். ஆனால் அத்தான் கிட்ட எதுக்கு இவர் ஃபுட்டேஜை பற்றி சொல்லிட்டு இருக்காரு? அப்போ இந்த மர்டருக்கும் அத்தானுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஒன்றுமே புரியலையே. கிருஷ்ணா. அத்தான், என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? எதுக்காக நீ பார்க்க வந்திருக்க? எனக்கும் ஜெனிக்கும் நிச்சயதார்த்தம், அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறத பத்தி பேச வந்திருக்கியா? அதான், நான் அதை சொல்ல வரல. ஜெனிக்கு இந்த நிச்சயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா. ப்ளீஸ் நீங்க தான் வீட்டுல சொல்லி இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படியாச்சும் நிறுத்தணும். என்ன கிருஷ்ணா, வீட்டுல எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க. இப்ப கண்டிப்பா இதை மாத்தவே முடியாது. எங்க அம்மா இதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதுவும் இல்லாம எனக்கு ஜெனியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கிருஷ்ணா. கல்யாணம் பண்ணா நான் அவளைதான் கல்யாணம் பண்ணுவேன்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன, அவ படிக்கணும் அவ்வளவுதானே? கண்டிப்பா சொல்றேன், அவ படிக்கிறதுக்கு நான் எந்த ரூல்ஸ் போட மாட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் நானே அவளை கொண்டு போய் காலேஜில் விட்டு கூட்டிட்டு வந்துக்கிறேன், சரியா? எங்க அம்மா இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற அர்ஜென்ட்ல இருக்காங்க. அதனாலதான் நான் இவ்வளோ அர்ஜென்ட் பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா எனக்கு ஏஜ் ஆக்கிட்டே இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். நான் வேற அவங்களுக்கு ஒரே பையங்கிறதுனால அவங்க என்னோட கல்யாணத்தை சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் நானும் அர்ஜென்ட் பண்றேன். இல்லைன்னா ஜெனி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமே கல்யாணம் பண்ணலான்னு தான் நான் இருந்தேன். ஸோ சாரி கிருஷ்ணா, இதுல என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ கவலையை விடு, நான் ஜெனியை கன்வீனியன்ஸ் பண்ணிக்கிறேன். அவளுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா நான் அதுக்கு எந்த தடையும் விதிக்க மாட்டேன். நான் அவகிட்ட அதை சொல்லிடுறேன். இந்த டிகிரி மட்டும் இல்ல, அவ இன்னும் எவ்வளவு படிக்கலனாலும் படிக்கட்டும், நான் படிக்க வைக்கிறேன். ஆனா கண்டிப்பா எங்களோட என்கேஜ்மெண்ட்டும் மேரேஜும் சீக்கிரமா நடக்கும். ஸோ அதை மட்டும் என்னால தடுக்கவே முடியாது. உங்க மேரேஜ்க்கு முன்னாடியே எங்க மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீயும் படிச்சுட்டு இருக்க, கௌசல்யாவும் படிச்சுட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். கண்டிப்பா எங்க 2 பேர் கல்யாணம் வேகமா வச்சிருவாங்க. அப்படிதான் அம்மா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ சாரி கிருஷ்ணா, இதுல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீயும் ஜெனிக்கிட்ட எடுத்து சொல்லு, நானும் ஃப்ரீயா இருக்கும்போது ஜெனிக்கிட்ட பேசுறேன். இப்போ எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிங்க தான். என்ன இந்த மனுஷன் எப்படி சொல்லிட்டு போறாரு? இவராச்சும் நம்மளை புரிஞ்சுக்குவாருன்னு பார்த்தா இவர் அதுக்கு மேல பேசிட்டு போறாரு.
எங்க 2 பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போறாரு. ஐயோ ஜெனி, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது ஜெனி. இப்ப இதுல இருந்து ஜெனியை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே. ஆனா அதுக்கு முன்னாடி இவர் ஏன் அந்த போலீஸ்கார் கிட்ட ஃபுட்டேஜை பத்தி பேசினாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மர்டருக்கும் அத்தனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மர்டரை யார் பண்ணியிருப்பா? ஒரே குழப்பமா இருக்கு. அந்த ஃபுட்டேஜை யார் எடுத்துட்டு போயிருப்பா? கண்டிப்பா அந்த மர்டர் பண்ணவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான். ஏன்னா எப்படியும் அந்த ஃபுட்டேஜ் மூலியமா கண்டிப்பா அவன் கையும் களவுமா மாட்டிக்குவான். அந்த பயத்துல தான் அவன் எடுத்துட்டு போயிருக்கணும். நல்ல வேலை அன்னைக்கு போலீஸ் யாரும் எங்க 2 பேர் முகத்தை பார்க்கல. இல்லைன்னா நாங்க தான் அந்த குற்றவாளின்னு முடிவே பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் அந்த ஃபுட்டேஜ் எடுக்க வந்தேன்னு கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு அந்த அங்கிளோட புண்ணியத்தினால நாங்க 2 பேரும் தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா எங்க கதி அவ்வளோதான். சரி கிருஷ்ணா, நீ தேவையில்லாம நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு அத்தானை ஃபாலோ பண்ண. அத்தானுக்கும் இந்த மர்டருக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு செக் பண்ணு. அப்படி மட்டும் எதுவும் இருக்கக்கூடாது. சரி, அத்தானை ஃபாலோ பண்ணுவோம். பிசாசு, ஹாய் ஜீவா. பாடுறா. பொட்டு மூக்குத்தி. ஜெனிமா, இன்னைக்கு நீ வேற லெவல்ல இருக்க. அப்படியா? தேங்க்ஸ். அன்னைக்கு நீங்கள் தானே பொட்டு வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. அதான் அப்படியே மூக்கு குத்திக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் அம்மா கூட்டிகிட்டு போய் மூக்கு குத்திட்டு வந்தேன். ஓஹோ, சூப்பரா இருக்கு. இனிமே இப்படியே வா, தினமும் பொட்டு வச்சு மூக்குத்தி போட்டு. சரியா? ம், சரி ஜீவா. ஆமா, எல்லாம் ஓகே. உன் முகத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் குறையுது. அப்படியா? என்ன குறையுது? அது வேற ஒண்ணும் இல்ல. எப்பயும் சிரிச்ச முகத்தோட என்கிட்ட வந்து பேசுவேல, அந்த சிரிப்பை மட்டும் உன் முகத்துல இன்னைக்கு காணும். என்ன விஷயம்? என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா. நான் நல்லா தான் இருக்கேன், ஹாப்பியாக தான் இருக்கேன். இல்லையே, உன் வாய் தான் சொல்லுது, ஆனா உன் முகம் காட்டி கொடுக்குது நீ ஏதோ சிந்தனையில இருக்க. ஏதோ ஒரு விஷயம் உன்னை ஹர்ட் பண்ணிருக்கு. அது என்ன விஷயம்னு என்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதா? என்னாச்சு ஜெனி? எதுக்கு இப்ப அழுகுற? என்ன விஷயம்னு சொல்லிட்டா மட்டும் அதை நீங்கள் தீர்த்து வைக்கவா போகிறீங்க? இப்ப எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, என்னால முடிஞ்சா கண்டிப்பா அதை நான் தீர்த்து வைக்கிறேன். பரவாயில்ல ஜீவா, என்னோட பிரச்சனை என்னோடய போகட்டும், நான் அதை சால்வ் பண்ணிக்கிறேன். என்னாச்சு ஜெனி? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ எப்பயும் கலகலன்னு தானே இருப்ப. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, விடுங்க. ஏன் ஜீவா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு ஜெனி. நான் உங்கள் பின்னாடி இப்படி சுற்றி சுற்றி வரதுனால என்னை கேவலமாக நினச்சிட்டீங்கல்ல? அதான் என்னோட காதல் உங்களுக்கு புரியவே இல்லையா? நான் பொம்பளை பொண்ணுங்கிறத மறந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சுற்றி சுற்றி வரதுனால என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியலல்ல? பரவாயில்ல ஜீவா, புரியலன்னா பரவாயில்ல. ஆனால் உங்களை தவிர வேறு யாரையும் நினைக்கவும் மாட்டேன், நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் என்னை லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் உங்களே நினச்சிக்கிட்டு நான் இருந்துருவேன். ஆனால் நான் உங்கள் மேலே வச்சிருக்க உண்மையான ஃபீலிங்ஸை மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க. நான் உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் ஜீவா. I love you so much. Still I love you so much. நான் வரேன் ஜீவா. ஏய் ஜெனி, ஏய் ஜெனி நில்லு. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? எப்பயும் கலகலன்னு விளையாட்டுத்தனமா தானே பேசுவா. இந்த அளவுக்கு அவ சீரியஸா பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஆனா அன்னைக்கு ஒரு வாட்டி அவங்க அத்தை பையனுக்கு அவளுக்கும் கல்யாணம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா அப்ப கூட இவ்வளோ சீரியஸா பேசலையே. ஒருவேளை அவளுக்கும் அவங்க அத்தை பையனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு அவங்க வீட்டுல பேசிட்டு இருக்காங்களோ என்னவோ, அதனாலதான் இப்படி பேசிட்டு போறாளோ. இப்ப இந்த விஷயத்த என்ன பண்றது? இப்ப ஜெனியை எப்படி சமாதானப்படுத்துறது? என்னாச்சு ஜீவா சீனியர், எதுக்கு ஜெனி அழுதுகிட்டே போறா? அதான் எனக்கும் தெரியல கௌசி. என்னன்னு கேக்குறேன், எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே போறா. உங்க வீட்டுல அவ கல்யாணத்தை பத்தி ஏதாச்சும் பேசுறாங்களா? ஆமாம் சீனியர், எங்கள் 2 பேத்துக்காவது இப்போ நிச்சயதார்த்தம் மட்டும்தான் வைக்க போகிறாங்க. ஆனால் அவளுக்கும் அவங்க அத்தை பையனுக்கும் கல்யாணமே பண்ணுற போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் தான் சொல்லிகிட்டு இருந்தாரு. அவங்க அக்கா அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்களாம். அதனால் கல்யாணத்தை முடிச்சுட்டு அவளை காலேஜுக்கு அனுப்பலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, இவ்வளோ டீப்பா போயிருச்சா? ஆமாம் சீனியர், அதனால தான் அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கா. இப்போ ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையா? அதனால தான் அழுதுகிட்டே போகிறாளா? சச்சா, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ அந்த விஷயத்தினாலதான் அழுகுறான்னு நான் நினைக்கிறேன்.
அதனால தான் அழுகிறேன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாளே. என்கிட்ட சொன்னாலும் நான் எந்த ரியாக்டும் பண்ண மாட்டேங்கிறதுனால அவ என்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சீனியர், அவள் இவ்வளோ சீரியஸாக இருக்கா? நீங்கள் ஏன் அவளோட லவ்வை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்ல கௌசி, அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த லவ் கிவ்னு இறங்கிட்டோம்னா கெரியரை ஸ்பாயில் பண்ணிருவோன்னு ஒரு பயம்தான். கிருஷ்ணாக்கு அது அவங்க அப்பாவோட பேக்ரவுண்ட் இருக்கு. பட் எனக்கு அப்படி கிடையாதுல்ல. எங்க வீட்ல நான் வேலை பார்த்தா மட்டும்தான் எங்க வீட்ல ஒலை கொதிக்கும். அப்படிப்பட்ட மிடில் கிளாஸ் ஃபேமிலி நான். ஸோ இந்த மாதிரி லவ் கிவ்னு பண்ணி என்னோட கெரியர் ஸ்பாயில் ஆயிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு கௌசி. அதனால தான் நான் அவளோட லவ்வை இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணாம இருக்கேன். என்னோட காதல் அவகிட்ட சொல்லியே தவிர அவளை நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் கௌசி. சீனியர், நான் உங்களோட சின்ன பொண்ணு தான், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. லவ் பண்ணுறவங்க எல்லாரும் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சா எந்த லவ்வர்ஸும் இருக்க மாட்டாங்க. லவ் பண்ணுறதுனால கெரியர் ஸ்பாயில் ஆயிரும்னு நினச்சா எந்த லவ்வர்ஸும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் லவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கெரியரில் ஃபோக்கஸ்டாக இருப்போம். நம்மளை நம்பி வந்த பொண்ணை நல்லபடியாக வச்சு பார்க்கணுங்கிறதுக்காக கரியரில் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அதானே சீனியர் உண்மையான லவ். இப்போ நீங்கள் தேவையில்லாமல் பயந்து அவள் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க சீனியர். ப்ளீஸ் சீனியர், உங்கள் மனசில் உள்ளதை அவகிட்ட சொல்லிடுங்க. ஆமா மச்சான், கௌசி சொல்றது 100% கரெக்ட். உன் மனசுல உள்ளதை நீ ஜெனிக்கிட்ட சொல்லிடு. அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாத ஆவால. அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைய அப்புறமா பார்த்துக்கலாம். இல்லடா, இப்ப நான் அவகிட்ட சொன்னேன்னா அவ படிப்பு பாதிக்குமேன்னு பாக்குறேன். ஆமா ஆமா, இவர் அவகிட்ட லவ் சொல்லலைன்னா அந்த அம்மா நல்லா படிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு போறாங்க பாரு. யார்ரா இவன்? ஒழுங்கா போய் உன் மனசுல உள்ளதை அவகிட்ட சொல்லு. சரி சொல்றேன். ஆனா இப்போ இல்ல, ஒரு 2-3 நாள் போகட்டும். ஏன் சீனியர், அவளுக்கு சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களா? அப்படியும் கூட வச்சுக்கோ. பார்த்து சீனியர், கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. இல்லைனா அதுக்கு முன்னாடி அவங்க அத்தை பையன் அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட போகிறாரு. டேய் ஆமாண்டா, எங்க அத்தை பையன் பயங்கர வெறித்தனமா இருக்கான். சரிடா மச்சான், 2-3 நாள் எனக்கு டைம் கொடு, நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். இப்ப போய் ஜெனிய நான் ஏதாச்சும் சொல்லி சமாதானப்படுத்துறேன். சரி போ. ஏன் தான் என்னடி? ஜீவா சீனியர் அவங்க லவ்வை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கும் நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் பாப்போம். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இல்ல இல்ல, கண்டிப்பா இந்த வாட்டி சொல்லிடுவோம். பார்ப்போம். ஆமாம், அந்த ஃபுட்டேஜ் எடுக்க போனீங்களா ஐஜி ஆஃபீஸ்க்கு? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என்கிட்ட சொல்லவே இல்லை. அது ஏன் கேக்குற கௌசி? பயங்கரமா மாட்ட பார்த்தோம் நாங்க. அதுக்கப்புறம் சித்துவோட அங்கிள் வந்து எங்களை எப்படியோ காப்பாத்திட்டாரு. நாங்க அந்த ஃபுட்டேஜ் எடுக்க போறதுக்கு முன்னாடியே ஐஜி ஆஃபீஸை உடைச்சு அந்த ஃபுட்டேஜை எவனோ தூக்கிட்டு போயிட்டான். நாங்க போனதுக்கு அப்புறம் தான் 2 போலீஸே அங்க என்ட்ரி ஆனாங்க. அந்த இடம்லாம் உடஞ்சு செதஞ்சிருக்கத பார்த்துட்டு நாங்க தான் இதை பண்ணோன்னு எங்களை அரெஸ்ட் பண்ண பார்த்தாங்க. ஐயோ, அப்புறம் மாட்டிக்கிட்டீங்களா? இல்ல, நாங்க ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தோம். அதை கலெக்ட் தான் சொன்னாங்க. அவங்க சொன்னோடனே நாங்க ஃபேஸ் மாஸ்கை ரிமூவ் பண்ணிடலான்னு தான் நினைச்சோம். அப்பதான் சித்தோட அங்கிள் என்ட்ரி ஆனாரு. நான் தான் இவங்க 2 பேர்த்தையும் இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. உடனே எங்க 2 பேர்த்தையும் போக சொல்லிட்டாரு. இதான் சான்ஸ்னு எஸ்கேப் ஆயிட்டோம். அப்போ போலீஸ்காரங்க யாரும் உங்கள் முகத்தை பார்க்கல? இல்ல இல்ல, யாருமே பார்க்கல. நல்ல வேலை. ஆமாம், அந்த ஃபுட்டேஜ் யார் தான் எடுத்துகிட்டு போயிருப்பா? அதான் கௌசி தெரியல. ஆனா நேத்து நான் அங்க போயிருந்தபோது ஒரு போலீஸ்கார் வந்தாருன்னு சொன்னேன்ல, அந்த போலீஸ்கார் நேத்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்னத்தான் சொல்கிறீங்க? வீட்டுக்கு வந்திருந்தாரா? ஏய், நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவர் எதுக்கு வந்திருந்தாருன்னா, அவர் எங்க அத்தை பையனோட ஃப்ரெண்டு போல. அவரை பார்க்க வந்திருந்தாரு. ஓஹோ. ஆனா கௌசி, அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது ஃபுட்டேஜை பத்தி அந்த போலீஸ்கார் அத்தான் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு டவுட்டு. ஃபுட்டேஜை பற்றி உங்கள் அத்தை பையன்கிட்ட எதுக்கு அவங்க சொல்லணும்? அதான் எனக்கும் தெரியல கௌசி. ஒருவேளை அந்த மர்டருக்கும் அத்தனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ? சச்சா, இருக்க வாய்ப்பில்லை. அவர் அவங்களோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அவரோட கேஸை பற்றி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இருக்கலாம்.
நேத்து அவர் வெளியே போகும்போது நானும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் போனேன். ஆனா அவர் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் தான் பண்ணாரு. அப்பவே எனக்கு தெரிஞ்சது இந்த மர்டருக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. ஆனா அந்த ஃபுட்டேஜை பத்தி அவர் பேசிட்டு இருக்கும் போது தான் எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போ நீ சொல்றத பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால இதை பத்தி டிஸ்கஸ் கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஆமாத்தான், மற்றபடி அண்ணனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருந்திருக்காது. சரி சரி. சீக்கிரமா இந்த பிரச்சனை சால்வ் ஆகி நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. நீ ஒன்றும் கவலைப்படாத வைஃபை, சீக்கிரமா முடிஞ்சிடும். நம்ம என்கேஜ்மெண்ட் சீக்கிரமா நடக்கும். சரிங்கத்தான்.